முருகரை ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, நான் சொல்கிறது நடுத்தர மக்களுக்கு. மேல்தட்டு மக்கள் எப்படின்னா போடும், அது வந்து பிரச்சனை இல்லை. நடுத்தர மக்கள் உங்களுக்கு இருக்கிற சாதாரண அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமான் இருப்பார். நீங்கள் எந்த படை வீட்டு கோயிலுக்கு வேணால் போங்க, தவறு கிடையாது. ஆனால் அந்த கோயிலை உருவாக்கிய சித்தர்கள் மகான்களை நினச்சி பார்க்காம வராதிங்க. 1000 தான் இன்றைக்கி நம்ம இப்போ வழிபட்டு வந்தாலும் அதுக்கு ஆணி வேறாக இருந்தவங்க. இன்றைக்கி வடபழனி முருகிறப்போ இவ்வளோ பேர் வணங்குறீங்க. உண்மைதான். க்யூவில் நிற்கிறீங்க, டிக்கெட்டுக்காக அடிச்சுக்கிறீங்க, விஐபி ரெக்கமெண்டேஷன் பண்ணுறீங்க, அவரை போய் பார்க்கணும், எவ்வளோ பாடாக பண்ணுறீங்க. ஆனால் ஒரு 5 சித்தர் ஜீவ சமாதி பின்னாடி இருக்குது. அவங்க தான் அதை உருவாக்கணும், மகான்கள். ஆனால் எத்தனை பேர் போயிருப்பீங்க? எத்தனை பேருக்கு தெரியும் இந்த விஷயம்? அவங்க தான் மூலம். அவங்க இல்லாமல் நீங்கள் வடபழனி முருகரை பார்த்தது வாய்ப்பு இல்லை. ஏன் வடபழனின்னு வந்துச்சு? எல்லாமே அந்த காலத்தில் நம்ம நடைபெறணும், பாத யாத்திரையாக அவரை போய் பார்ப்போம். வயதானவங்க போக முடியாது, அவங்க என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்ற காரணத்துக்காக அன்றைய